இந்த நிகழ்வை திருநெல்வேலி எழுச்சி என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தீர்ப்பு எழுதப்பட்டது. ஆங்கில அரசுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்ட குற்றத்திற்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. சுப்பிரமணிய சிவாவிற்கு அடைக்கலம் தந்த குற்றத்திற்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. மொத்தம் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை. வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளையின் வாழ்வில் எல்லாமே மாபெரும் நிகழ்வுகள்தாம். சிறு வயதிலேயே பெரும் வழக்கறிஞராக புகழ் பெற்றது. கனவு காணக்கூட பயந்து கிடந்த அடிமை காலத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்து கப்பல் விட்டது. தொழிலாளர் உரிமைகளை பெற்றுத்தர பெரும் போராட்டம் நடத்தியது. இப்படியாக ஆக பெரும் சாதனைகளை செய்த 36 வயது நிரம்பிய மனிதருக்கு 40 ஆண்டுகள் கடும் காவல், கொடும் தண்டனை. இது பிரிட்டிஷாருக்கு சிதம்பரனார் மேலிருந்த பீதியை அப்பட்டமாய் தோலுரித்து காட்டியது. பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு தண்டனை 10 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. அதன்பின் அவரது நண்பர்கள் லண்டனில் உள்ள மன்னரவை எனப்படும் பிரிவியூ கவுன்சிலில் முறையீடு செய்து அவரது தண்டனை காலத்தில் மேலும் 6 ஆண்டுகள் குறைக்கப்பட்டது. முதலில் கோயம்புத்தூர் சிறையிலும் பிறகு கேரளா கண்ணனூர் சிறையிலும் சிதம்பரனார் அடைக்கப்பட்டார். தலைக்கு மொட்டையடித்து கை கால்களில் விலங்கிட்டு புழு நெளியும் களி கஞ்சி உண்டு சணல் நூற்றார், கல் உடைத்தார், மாடு போல செக்கிழுத்தார். 1912ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி சிதம்பரனார் விடுதலை செய்யப்பட்டார். சிதம்பரனார் சிறை சென்றபோது ஆழி பேரலையாய் ஊழி கூத்தாடிய மக்கள் கூட்டம் அவர் விடுதலையான போது காணாமல் போனது. 40 ஆண்டு சிறைவாசம் பெற்றவர் 4 ஆண்டுகளில் திரும்பி வருவார் என எதிர்பார்க்கவில்லையா? இல்லை, இந்த 4 ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களிடம் அடிமையாய் வாழ்ந்து பழகியதில் ஆயனை மறந்த ஆட்டு மந்தையாகி போயினரா? இந்த 4 ஆண்டுகளில் சுதந்திர போராட்ட சூழலும் மாறிப்போயிருந்தது. போர்க்குணத்துடன் திலகரும் அவரது சீடர்களும் முன்னெடுத்த சுதந்திர போராட்டமும் காங்கிரசும் மிதவாத போக்குக்கு மாறியிருந்தது. காந்தி தலைமை தாங்கி அஹிம்சா வழியில் போராட்ட களத்தில் முன்னேறிக் கொண்டிருந்தார். தற்சார்பு, சுயமரியாதை, போர்க்குணம் என சுதந்திர போராட்ட பயணத்தில் தனக்கென ஒரு தனி கொள்கை வகுத்து வெற்றிகளும் கண்டிருந்த வ.உ.சிக்கு காந்தியின் அஹிம்சை வழி போராட்டத்தில் ஒப்புதல் இல்லை. தனது போராட்ட வழிமுறைகளை உயர்த்தி பிடித்து வ.உ.சி தனி இயக்கம் கண்டிருக்கலாம். ஆனால் அது போராட்ட களத்தில் குழப்பத்தை விளைவிக்கும் என உணர்ந்து பக்குவமாய் காந்தியின் முன்னெடுப்புக்கு வழிவிட்டு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கி நின்றார். இந்திய சுதந்திர போரில் மொத்தம் 3 வழிகள் முன்னெடுக்கப்பட்டன. 1, காந்தியின் அஹிம்சா வழி. இது இன்றும் உலகமே கொண்டாடுவது. 2, செண்பகராமன் மற்றும் நேதாஜியின் ஆயுத வழி. காந்தியின் தலைமையில் தேசம் கட்டுண்டு கிடந்ததால் இந்த போர் வழிக்கு ஆதரவின்றி போனது. 3வது, சிதம்பரனாரின் வணிக பொருளாதார போர். இந்தியர்கள் இதன் வலிமையை புரிந்து கொள்ளவில்லை. சிதம்பரனாரின் கொள்கையையும் அவரது போராட்ட வழிமுறைகளையும் ஒருவேளை இந்தியா பின்பற்றியிருந்தால் உலகெங்கும் ஆங்கில மற்றும் ஐரோப்பிய மேற்கத்திய நாடுகளுக்கு மாபெரும் சவாலாக இந்தியா விஸ்வரூபம் எடுத்திருக்கும். மேற்கத்திய ஆதிக்கத்துக்கு என்றோ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். அவர் சிறையில் இருந்தபோதே அவர் உருவாக்கிய கப்பல் நிறுவனம் மூடப்பட்டு கப்பல் ஆங்கில கம்பெனிக்கு விற்கப்பட்டது. சிறை தண்டனை பெற்றதால்
வழக்கறிஞர் தொழிலும் தடை செய்யப்பட்டது. தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கிய சிதம்பரனார் விடுதலைக்கு பின் சென்னை சென்றார். அங்கு மண்ணெண்ணெய் கடை, அரிசி விற்பது போன்ற தொழில்களில் ஈடுபட்டார். வ.உ.சியும் மகாகவி பாரதியாரும் சிறந்த நண்பர்கள். தன்னை விட வயதில் சிறியவராக இருந்தாலும் சிதம்பரனார் பாரதியை மாமா என்றே அழைப்பாராம். பாட்டுக்கவிக்கு பேச்சுக்கவியின் முதல் மரியாதை. எப்போது சென்னை வந்தாலும் பாண்டிச்சேரி சென்று பாரதியாரை பார்க்காமல் வரமாட்டார் வ.உ.சி. செல்லம்மாள் கடன் வாங்கி வைத்த படி அரிசியை செல்லச் சிட்டுக்குருவிகளுக்கு மாமன் பாரதி பசியார தந்தாரெனில் அவரது மைத்துனன் சிதம்பரம் மட்டும் எப்படி இருப்பார்? சிதம்பரனார் தனது கடையில் இருந்த மண்ணெண்ணெயையும் அரிசியையும் தேவையில் இருந்த மக்களுக்கு இலவசமாகவே வழங்கினார். குருவிற்கு சிஷ்யன் காணிக்கை தருவதைத்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். தனது வழி நின்ற தனது சீடனுக்கு மாதம் 50 ரூபாய் அனுப்பி வைத்தார் குரு திலகர். சிதம்பரனாரின் வறுமை நிலையை கேள்விப்பட்டு தென்னாப்பிரிக்கா வாழ் இந்தியர்கள் வசூலித்து காந்தியிடம் கொடுத்தனுப்பிய பணமும் காந்தியின் கணக்கோடு நின்று போனது. 1913ஆம் ஆண்டு முதல் 1920ஆம் ஆண்டு வரை சிதம்பரனார் சென்னையில் வாழ்ந்தபோது தொழிற்சங்கங்கள் உருவாக்குவதில் தீவிரமாக செயலாற்றினார். சிதம்பரனார் எழுதிய நூல்கள் அவர் சென்னையில் இருந்தபோதுதான் வெளியாகின. விவேகபானு, இந்து நேசன், தி நேஷனல் ஆகிய பத்திரிகைகளுக்கு ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1920ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் சென்ற சிதம்பரனார் அங்கும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டார். ஒரு வங்கியின் இயக்குநராகவும் பணியாற்றினார். அவர் அரசியல் கைதியாக மட்டுமே சிறை சென்றதால் வழக்கறிஞராக மீண்டும் பணியாற்ற விண்ணப்பித்தார். அவரை 1908ஆம் ஆண்டே அறிந்திருந்த நீதியரசர் E.H. வாலஸ் அதற்கு அனுமதி அளித்தார். அதற்கு நன்றியாக தனது கடைசி மகனுக்கு பாலேஸ்வரன் என பெயரிட்டார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1924ஆம் ஆண்டு கோவில்பட்டிக்கு குடியேறிய வ.உ.சி. அங்கு வழக்கறிஞராக பணியாற்றினார். இறுதியாக 1932ஆம் ஆண்டு தூத்துக்குடி திரும்பிய சிதம்பரனார் 1936ஆம் ஆண்டு அவர் அமரராகும் வரை அங்கேயே வாழ்ந்தார். எதிர்கால போக்கை துல்லியமாக கணிக்கும் மதிநுட்பம் கொண்டவரான சிதம்பரனார் ஒருவேளை 2ஆம் உலகப் போர் உருவானால் இந்தியாவுக்கு நிச்சயம் சுதந்திரம் கிடைக்கும் என 10 ஆண்டுகளுக்கு முன்பே அடித்து கூறினார். அதேபோல 1947இல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆசைப்பட்ட வ.உ.சி. அவர்கள் 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி தனது 65வது வயதில் இயற்கை எய்தினார். இறக்கும்போதும் தன் மரணம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நிகழ வேண்டும் என விரும்பினார். அவரது விருப்பப்படியே காங்கிரஸ் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேதான் அவரது உயிர் பிரிந்தது. உலகநாதன், ஆறுமுகம், சுப்பிரமணியன், பாலேசுவரன், ஞானாம்பிகை, வேதவல்லி, ஆனந்தவல்லி, மரகதவல்லி ஆகிய சிதம்பரனாரின் குழந்தைகளில் யாரும் அரசியலுக்கு வரவில்லை. அரசு மற்றும் இதர பணிகளை தேர்ந்தெடுத்து, ஆனால் தங்களது தந்தையைப் போல நேர்மையாகவும் உண்மையாகவும் பணிபுரிந்து அவருக்கு புகழ் சேர்த்தார்கள். அவரது இறப்புக்கு பின் ம.பொ.சி. அவர்கள் கப்பலோட்டிய தமிழன், தளபதி சிதம்பரனார், கப்பலோட்டிய சிதம்பரனார் ஆகிய நூல்களை எழுதி வ.உ.சி.யின் தியாகங்களை
உலகறியச் செய்தார். மாப்போசியின் நூலை தழுவி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது நடிப்பில் கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படம் இயக்குனர் B.R. பந்துலு அவர்களால் உருவாக்கப்பட்டது. தமிழக அரசால் அவர் பிறந்த ஒட்டப்பிடாரத்தில் நினைவு இல்லம் உருவாக்கப்பட்டு ஒரு நூலகமும் வ.உ.சியின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் புகைப்பட கண்காட்சியும் வைத்து பராமரிக்கப்படுகிறது. சிதம்பரனார் பிறந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அந்நாளைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் 1972ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அவரது திருவுருவ அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. கோவை மத்திய சிறையில் சிதம்பரனார் எழுத்த செக்கு சென்னை காந்தி மண்டபத்தில் நினைவு சின்னமாக இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி துறைமுகம் தமிழகமெங்கும் பள்ளிகள், கல்லூரிகள், தெருக்கள், பூங்காக்கள், குடியிருப்புகள் ஆகியவற்றுக்கு சிதம்பரனாரின் திருப்பெயர் சூட்டப்பட்டு அவரது நினைவு தமிழ் சமுதாயத்தால் இன்றும் போற்றப்பட்டு வருகிறது. இன்றைய தலைமுறை மட்டுமல்ல, இனிவரும் தலைமுறைகளும் சுதந்திர போராளி வ.உ.சி அவர்களது வரலாற்றையும் தியாகத்தையும் அறிய வேண்டும் என்பதற்காக இந்திய தேசிய காங்கிரசின் தமிழ்நாடு கலைப்பிரிவு சிதம்பரனாரின் வரலாற்றை சுருக்கமாக இந்த ஆவணப்படமாக படைத்து மகிழ்கிறது.